வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்று சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றது அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருகன் பக்தர் மாநாடு பங்கேற்கும் முக்கிய புள்ளி நாகேந்திரனுடைய அதிரடி நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2021 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிகள் இணைந்து கூட்டணியை உருவாக்கினாலும் அதில் தோல்வியை சந்தித்தது. அப்பொழுது நடைபெற்ற வேல் யாத்திரை பாஜகவுக்கு சற்று வளர்ச்சியை கொடுத்ததாக பேசப்பட்டது. அதன் பின்பு நடத்தப்பட்ட என் மண் என் மக்கள் யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தேர்தலுக்கு முன்பு வெற்றி வியூகத்துக்காக இந்த யாத்திரைகள் பயன்படுத்துவது வழக்கம். அந்த வகையில் தான் தற்பொழுது மதுரை முருகன் பக்தர் மாநாடு என்பது பாஜகவின் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதற்கு முக்கிய புள்ளியாக 2 பேரை அழைத்திருப்பதாகவும், அதாவது அமித்ஷா மற்றும் மோடி இவர்களை தவிர்த்து இதையும் மீறி பாஜகவினுடைய அடுத்த தலைவர்களை களம் இறக்கி இருக்கிறார் நம்முடைய நாகேந்திரன் அவர்கள். ஏற்கனவே பாஜகவில் அடுத்து யார் தலைவர் அப்படின்ற பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. இதற்கு மத்தியில் மதுரையில் வரும் 22ஆம் தேதி முருகன் பக்தர் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு பாடல் வெளியீட்டு விழா சென்னை தீநகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நேற்று நடந்தது. பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நாகேந்திரன் பாடலை வெளியிட்டார். இதில் பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டு இருந்தார். தொடர்ந்து நாகேந்திரன் அளித்த பேட்டியில மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய முருகர் பக்தர்கள் மாநாட்டில் சென்னையில் இருந்து வரும் 21ஆம் தேதி சிறப்பு ரயில்கள் என்பது இழக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டிற்கு ஊபியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் வர வாய்ப்புள்ளதாக, ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வருகின்ற வாய்ப்பு இருப்பதாகவும், அவர் 15ஆம் தேதியில் இருந்து விரதம் இருப்பதாகவும், இது அரசியல் கட்சி மாநாடு கிடையாது, அரசியல் பேச மாட்டார்கள், மேடையில் தலைவர்கள் மட்டும் இருப்பார்கள், நாங்களே மேடையில் இருப்போமா என்று தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாகேந்திரன் அளித்த அதிர்ச்சி பேட்டியானது தற்போது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்றே சொல்லியாக வேண்டும். நன்றி, வணக்கம்.